சாலிகிராம் 129வது வார்டு சக்தி விநாயகர் கோவில் தெருவில் உள்ள விநாயகர் ஆலயம் சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன் இடிக்கப்பட்டது. அப்பகுதி பொதுமக்கள் பலமுறை முயன்றும் அக்கோவில் மீண்டும் கட்டுவதில் தாமதம் ஏற்பட்டது. இந்நிலையில் அதிமுக 129வது வடக்கு வட்ட செயலர் பாசறை SP குமாரை அப்பகுதி மக்கள் சந்தித்து அங்கு இடிக்கப்பட்ட விநாயகர் கோவிலை கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். அதனைத் தொடர்ந்து கோவில் கட்டுவதற்கான பூமி பூஜை இன்று காலை நடந்தது. இதில் பாசறை SP குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கு இனிப்பு வழங்கினார். இதில் அதிமுக பிரமுகர் புல்லட் செல்வம், பஞ்சு, ரேகா, முத்துலட்சுமி மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். இந்த கோவில் எடுத்து 15 வருஷம் ஆயிடுது. இந்த கோயில் கட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டோம், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், இங்க இருக்கும் பொதுமக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டோம், அது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆண்டவனுக்கும் தெரியும், இங்க இருந்து பிள்ளையாருக்கும் தெரியும். இருந்தாலும் எங்களுக்கு இது எப்படி இடிச்சாங்க ஏதாச்சும் எங்களுக்கு உண்மையிலேயே தெரியாது. இருந்தாலும் நாங்க காலைல பார்த்தா பிள்ளையார காணும், கோவில காணும். இருந்தாலும் இங்க ஒரு ரங்கன் இருக்காரு, அவர் என்னோட பிள்ளையார்கள் யாரும் நான் எடுத்து வைக்கிறேன். எப்போ அந்த கோயிலுக்கு விமோசனம் அடிக்குதோ அப்பதான் இருக்கேன்னா அவர் இருந்தோம் அவரு சாப்பிடறாரா இல்லையா, அங்க இருக்கிற தெய்வத்துக்கு நான் பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு சாக்லேட்டோ ஒரு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அது வரைக்கும் ஆண்டவனை பற்றி பற்றி ஆண்டவனை வாழ்க்கிறார். இப்போதைக்கு இந்த வட்டச்செயலாளர் பாசாரி குமார் அவர்கள் இங்க இந்த கோயிலை திருப்பி தரேன்னு சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்தாரு. இப்போ எங்களுக்கு செய்து தர்றாரு. அவர் பொறுப்பாளர்களை கொண்டு நாங்க பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கோயிலை நல்லபடியா செய்து தர்றதுக்கு ரொம்ப நன்றி.